Hello everyone, I'm Raj. Welcome to our channel. NEET Biology full marks score பண்ணனும் அப்படின்றதுக்காக ஒரு ஸ்டடி பிளானரை ரெடி பண்ணி நம்ம அப்லோட் பண்ணிட்டு வரோம். நீங்க இந்த ஸ்டடி பிளானரை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களால கண்டிப்பா பயாலஜில ஃபுல் மார்க்ஸை ஸ்கோர் பண்ண முடியும். நீங்க பண்ண வேண்டியது நான் சொல்லக்கூடிய விஷயங்களை தெளிவா கவனிச்சு அதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இதுக்கு முன்னாடியே நம்ம வீக் 1க்கான சேலஞ்ச் என்ன அப்படின்றத அப்லோட் பண்ணியிருந்தோம். அதை எல்லாருமே ஃபாலோ பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அதுக்குண்டான ஒரு மார்க் டெஸ்ட்டையும் வீக்கெண்டில் கொடுத்துருப்போம். நேற்று அந்த மார்க் டெஸ்ட் நடந்தது. அதை நிறைய பேர் அட்டன் பண்ணியிருந்தீங்க. அந்த மார்க் டெஸ்ட்டுக்கு உண்டான ஆன்சர் கீ என்ன அப்படின்றதையும் நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? அதே மாதிரி வீக் 2ல் நீங்கள் என்னென்ன சாப்டர்ஸை கவர் பண்ணணும் அப்படின்றதையும் தெளிவாக நம்ம இப்போ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீக் 2 நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பயாலஜியில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ண வேண்டிய டாபிக்ஸ் இதுதான். பார்ட் 2 நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். இதுக்கு முன்னாடியே நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருந்தேன். பயாலஜி சிலபஸை நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா 10 பார்ட்டாக பிரிச்சிருந்தோம். அதில் பார்ட் 1 நம்ம போன வாரமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நீங்கள் என் கூட அந்த வீடியோவை பார்த்துக்கிட்டே ஒவ்வொரு சாப்டரையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் நீட் எக்ஸாமுக்கு முன்னாடியே பயாலஜியை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃபுல் டெஸ்ட்டுக்கு நீங்கள் போயிடுவீங்க. பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ பயாலஜியில் உங்களால் ஃபுல் மார்க்ஸை ஸ்கோர் பண்ண முடியும். இந்த பார்ட் 2ல் நீங்கள் முதல்ல மார்பாலஜி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் அப்படின்ற சாப்டரை கம்ப்ளீட் பண்ணணும். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் தாவர புற அமைப்பியல் அதே படம் தான். சரிங்களா? அடுத்து அனாட்டமி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் அப்படின்ற சாப்டரை 2வது கம்ப்ளீட் பண்ணணும். தாவர உள்ள அமைப்பியல் அப்படின்னு பேர். அதுக்கப்புறம் 3வதா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ். இது கிளாஸ் 12th சாப்டர். ஓகேங்களா? இது கிளாஸ் 12th. இது ரெண்டும் கிளாஸ் 11th சாப்டர். அப்போ பூக்கும் தாவரங்களின் பால் இனப்பெருக்கம். இந்த 3 பாடத்தையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இங்கிலீஷ் மீடியமுக்கு லெக்சர்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு தனியாகவே நான் கிராஷ் கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுறேன். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தமிழ் மீடியமுக்கும் நீங்கள் லெக்சர்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த பாடத்துக்கெல்லாம் நீங்கள் நம்மளுடைய கிராஷ் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்மளுடைய கிராஷ் கோர்ஸோட ப்ரைஸ் இது தான். நீங்கள் 600 rupees பே பண்ணுற மாதிரி இருக்கும். 3 month வேலிடிட்டி. உங்களுக்கு பயாலஜிக்கான கம்ப்ளீட் சிலபஸை கவர் பண்ணிடுவேன். தமிழ் மீடியமுக்கு தனியாக இருக்குது, இங்கிலீஷ் மீடியமுக்கு தனியாக இருக்குது. யாராவது கிராஷ் கோர்ஸில் ஜாயின் பண்ணணும்னு பெருசாக படிக்கல, ஸோ நம்மளுடைய டெஸ்ட் சீரீஸில் மார்க் கம்மியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்சிஆர்டியை பேஸ் பண்ணி படிச்சிருக்க மாட்டீங்க. அப்போ நம்மளுடைய கிராஷ் கோர்ஸை நீங்கள் ஜாயின் பண்ணி படிங்க. உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். யாராவது ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர். வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லைனா கால் பண்ணுங்கள். மற்ற டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது லாஸ்ட் வீக் நம்ம டெஸ்ட் எழுதியிருப்போம். அதுக்கான ஆன்சர் கீ என்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். இதுதான் ஆன்சர் கீ. ஓகேங்களா? மார்க் டெஸ்ட்டு 1 நம்ம அட்டன் பண்ணியிருப்போம். அந்த டெஸ்ட் 1க்கான ஆன்சர் கீ இதுதான். ஸோ இந்த ஆன்சர் கீயை நம்ம தமிழ் மீடியமுக்கு தனியாக கொடுத்துருக்கோம், இங்கிலீஷ் மீடியமுக்கு தனியாக கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக இந்த டைம் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியமுக்கு கொஸ்டின்ஸ் சேமாக தான் இருந்திருக்கும். அதனால் ஆன்சர் கீயில் பெருசாக எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இருக்காது. ஸோ நெக்ஸ்ட் டைமில் இருந்து கொஞ்சம் கொஸ்டின்ஸை டிஃபிகல்ட்டாக கொடுக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அதை கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா? நம்மளுடைய கோர்ஸில் ஜாயின் பண்ணியிருந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் கொஸ்டின்ஸை டிஃபிகல்ட்டாக கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் 180 கொஸ்டின்ஸ் கேட்குறீங்க. 3 சாப்டரில் 180 கொஸ்டின் அப்படின்றது ரொம்ப அதிகம். நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா இந்த 45 கொஸ்டின் கொடுக்குறேன் அப்படின்னா அட்லீஸ்ட் உங்களால் ஒரு 40 கொஸ்டின்ஸை கரெக்டாக சால்வ் பண்ண முடியுதா அப்படின்னு பாருங்கள். ஏன்னா நான் கொடுக்கக்கூடிய கொஸ்டின்ஸில் உங்களுக்கு PYQஸ்லாம் இன்க்ளூட் பண்ணி தான் கொடுப்பேன். உங்களால் 40 கொஸ்டின்ஸ் தாராளமாக அட்டன் பண்ண முடியுது அப்படின்னா நீங்கள் அந்த சாப்டரில் மோஸ்ட் ஆஃப் த பார்ட்டை கரெக்டாக கவர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஒரு 30 தான் கவர் பண்ண முடியுது, 20 தான் கவர் பண்ண முடியுது அப்படின்னா அதில் நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுக்கணும். ஸோ நான் கொடுக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாத்துலேயும் நீங்கள் ஒரு 40+ கொஸ்டின்ஸை கரெக்டாக அட்டன் பண்ணுறீங்களா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இது இங்கிலீஷ் மீடியமுக்கு உண்டான ஆன்சர் கீ. இந்த ஆன்சர் கீ எல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் இதே மாதிரி தான் நான் அடுத்த வாரமும் மார்க் டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ணுவேன். அதுக்கு உண்டான ஆன்சர் கீயை நான் உங்களுக்கு கொடுப்பேன். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் கீஸ் அண்ட் இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்து இந்த 3 month ஸ்டடி பிளானரில் நம்ம வீக் 1 சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். வீக் 1க்கு உண்டான அந்த பார்ட் சிலபஸை கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். அண்ட் மார்க் டெஸ்ட்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். இது வீக் 2. இந்த வீக் 2ல் நம்ம பார்ட் 2 சிலபஸை நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அந்த பார்ட் 2 சிலபஸில் தான் மொத்தம் 3 சாப்டர் இருக்குது. இந்த பார்ட் 2 சிலபஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்குண்டான மார்க் டெஸ்ட்டையும் நான் உங்களுக்கு நடத்த போகிறேன். சரி, இப்போ நம்ம இந்த பார்ட் 2 சிலபஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சாப்டர்லேயும் எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அந்த சாப்டரில் இது ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் அப்படின்றத இப்போ தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். மொத்தம் நீங்கள் 3 சாப்டர்ஸ் இந்த வாரம் படிக்கணும். முதல்ல நம்ம மார்பாலஜி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் அப்படின்ற இந்த சாப்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்.
இப்போ இந்த சாப்டரை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வந்து பாருங்களேன், கொஞ்சம் நல்ல கொஸ்டின்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த சாப்டர்லேருந்து நம்ம 2 to 3 கொஸ்டின்ஸை வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுது. இந்த வருஷமும் இதே மாதிரியான ரேஞ்சில் நம்ம பார்க்கலாம். 2 கொஸ்டினோ இல்லை 3 கொஸ்டினோ இந்த சாப்டர்லேருந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஆவரேஜாக வந்து 2 கொஸ்டின் அப்படின்னு வச்சுக்கலாம். 2 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ரொம்ப ஈஸியான ஒரு சாப்டர் தான் தாவர புற அமைப்பியல் அப்படின்றது. தமிழ் மீடியமுக்காகட்டும் இங்கிலீஷ் மீடியமுக்காகட்டும். ஸோ இந்த சாப்டரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நீங்கள் தெளிவாக வந்து படிச்சுக்கோங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே வந்து 2023 எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 2022 எவ்வளோ கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் வந்து நான் கொடுத்துருக்கேன். இது அப்படியே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ மார்பாலஜி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ஸில் வந்து ஆவரேஜாக 2 to 3 கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ அந்த கொஸ்டின்ஸ் வந்து ஒவ்வொரு வருஷமும் எவ்வளோ கேட்டிருக்காங்க அப்படின்றத நான் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த சாப்டரில் ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஒன்று ஃப்ளவர் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் அதிலிருந்து தான் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதனால் நீங்கள் ஃப்ளவரை வந்து மிஸ் பண்ணவே கூடாது. அந்த ஃப்ளவர் அப்படின்ற டாப்பிக்கில் ஒவ்வொரு லைனுமே வந்து டீட்டெயிலாக வந்து படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதில் தான் அதிகப்படியாக கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக பிளான்ட் ஃபேமிலிஸ் அப்படின்றது என்சிஆர்டியில் இருக்கிறத நீங்கள் படிக்கணும்னு கிடையாது. நமக்கு வந்து புதுசாக நீட் சிலபஸ்க்கு வந்து ஃபேமிலிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 5 ஃபேமிலிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 5 ஃபேமிலிஸ் என்ன அப்படின்றது தான் நாங்கள் வந்து மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன். இது வந்து என்டிஏ தரப்பில் கொடுத்துருக்கக்கூடிய நீட் சிலபஸ். மால்வேசி, குருசிஃபெரேசி, லெகுமினேசி, கம்போசிட்டே, கிராமினே, இந்த மாதிரி 5 ஃபேமிலிஸ் வந்து இருக்குது. இந்த 5 ஃபேமிலிஸ்க்கு உண்டான லெக்சர்ஸை வந்து இதுக்கு முன்னாடி நான் தமிழ் மீடியமுக்கு வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? தமிழ் மீடியமுக்கு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் இங்கிலீஷ் மீடியமுக்கு வந்து இந்த மார்பாலஜி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் நியூ சிலபஸ் படி டீட்டெயிலாக வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் 1 ஷாட் வீடியோ உங்களுக்காக வந்து அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்க்குற அட்லீஸ்ட் ஒரு 10 பீப்புள்ஸ், அதாவது ஒரு 10 மெம்பர்ஸ் வந்து கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த ஒரு 4 ஹவர்ஸ்க்குள்ளேயே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா மார்பாலஜி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்க்கு 1 ஷாட் வீடியோ இங்கிலீஷ் மீடியமுக்கு நான் அப்லோட் பண்ணுவேன். அதில் இந்த எல்லா பிளான்ட் ஃபேமிலிஸையும் நான் வந்து கவர் பண்ணிவிடுவேன். ஓகேங்களா? தமிழ் மீடியமுக்கு ஆல்ரெடி வந்து நான் கவர் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த லிங்க் கொடுக்குறேன். இல்லைனா மார்பாலஜி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் தமிழ் மீடியம் அப்படின்னு போட்டிங்கனாலே நம்மளுடைய வீடியோ தான் வரும். சரிங்களா? தாவர புற அமைப்பியல் அப்படின்னு நம்ம நடத்தியிருப்போம். அந்த 1 ஷாட் வீடியோவில் நான் நியூ சிலபஸ்க்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கேன். அப்போ முதல்ல நீங்கள் ஃப்ளவர் அப்படின்ற டாப்பிக்கு டீட்டெயிலாக கவர் பண்ணிக்கணும். பிளான்ட் ஃபேமிலிஸ் ஒரு 5 ஃபேமிலிஸ் இருக்குது. அந்த 5 ஃபேமிலிஸையும் டீட்டெயிலாக படிச்சுக்கோங்க. அடுத்தபடியாக ரூட் அப்படின்ற டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இந்த 3 டாப்பிக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேலன்ஸ் இருக்கக்கூடிய டாபிக்ஸ்லாம் லைட் வெயிட்டாக நீங்கள் பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ அப்போ இந்த டாபிக் தான் இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ மார்பாலஜி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் அப்படின்ற இந்த சாப்டரில் எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, என்ன டாபிக்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அடுத்து நீங்கள் படிக்க வேண்டியது அனாட்டமி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ். இந்த அனாட்டமி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் அப்படின்ற சாப்டரை நம்ம தாவர உள்ளமைப்பியல் அப்படின்னு சொல்லலாம். பிளான்ட்ஸோடைய இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸை பற்றி நீங்கள் படிப்பீங்க. இதில் வந்து கொஸ்டின்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 23 வந்து 4 கொஸ்டின், 22 3 கொஸ்டின் அண்ட் 20 வந்து 2 கொஸ்டின், 19 3 கொஸ்டின்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஒரு 2லேருந்து ஒரு 4 கொஸ்டின்ஸ் அப்படின்றது வந்து வேரி ஆகுது. ஸோ நம்ம வந்து ஆவரேஜாக ஒரு 3 கொஸ்டின்ஸ் 2 கொஸ்டின்ஸை வந்து நம்ம கண்டிப்பாக இந்த சாப்டர்லேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். சம்டைம்ஸ் வந்து 4 கொஸ்டின்ஸையும் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அப்போ 2லேருந்து 4 கொஸ்டின் வந்து இந்த சாப்டர்லேருந்து கேட்பாங்க. ஓகேங்களா? இந்த டைமை நம்ம இதே மாதிரியான ஒரு நம்பர்ஸில் வந்து எதிர்பார்க்கலாம். அதுக்கடுத்து இந்த சாப்டர் ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். அனாட்டமி ஆஃப் டைகாட் அண்ட் மோனோகாட் பிளான்ட். நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா இதுதான். எவ்வளோ அது முன்னாடி பிளான்ட்டோடைய டிஷ்யூஸை பற்றி டீட்டெயிலாக வந்து படிப்பாங்க. பிளான்ட்டோட டிஷ்யூஸ் வந்து அந்த பேரன் கைமா, கோலன் கைமா, ஸ்க்ளீரன் கைமா, அதுக்கப்புறம் காம்பவுண்ட் டிஷ்யூஸ் எல்லாத்தையும் டீட்டெயிலாக வந்து படிச்சுடுவாங்க. ஆனால் இந்த அனாட்டமி ஆஃப் டைகாட் அண்ட் மோனோகாட் பிளான்ட்ஸை சரியாக படிக்க மாட்டாங்க. மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் இதில் இருந்து தான் வந்து கேட்பாங்க. இப்போ அனாட்டமி ஆஃப் டைகாட் அண்ட் மோனோகாட் பிளான்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்னென்ன இருக்குது, ரூட்டை பற்றி நீங்கள் வந்து படிக்கணும். அதாவது மோனோகாட் ரூட் எப்படி இருக்குது, இன்டர்னல் ஸ்ட்ரக்சர், டைகாட் ரூட் எப்படி இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டெம்மை பற்றி நீங்கள் படிக்கணும். ஸ்டெம்மோடைய இன்டர்னல் ஸ்ட்ரக்சர், டைகாட் அண்ட் மோனோகாட். கடைசியாக வந்து நீங்கள் லீஃபை பற்றி நீங்கள் படிக்கணும். இதை மட்டும் படிச்சுட்டு அப்படியே விட்டுருவாங்க. ரெண்டுத்துக்கும் கம்பேரிஷனே வந்து பண்ண மாட்டாங்க. நீங்கள் கண்டிப்பாக கம்பேரிஷன் வந்து பண்ணி படிங்க. ஓகேங்களா? ஏன்னா அப்படி கம்பேரிஷன் பண்ணி படிக்கும்போது தான் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து அது ரிலேட்டடாக தான் வந்து கேட்குறாங்க. அதே மாதிரி இப்போ மோனோகாட்டில் இல்லாத ஒரு சில ஃபியூச்சர்ஸ் வந்து டைகாட்டில் இருக்கும். டைகாட்டில் இல்லாத ஒரு சில ஃபியூச்சர்ஸ் வந்து மோனோகாட்டில் இருக்கும். அந்த விஷயங்கள் என்ன அப்படின்றத படிச்சுக்கோங்க. அதை பேஸ் பண்ணி தான் வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அப்போ நீங்கள் முதல்ல இந்த சாப்டரில் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்க வேண்டியது அனாட்டமி ஆஃப் டைகாட் அண்ட் மோனோகாட் பிளான்ட்ஸ்.
அண்ட் இதை நீங்கள் வந்து தெளிவாக வந்து படிச்சுக்கோங்க. சரிங்களா? இது வந்து பிளான்ட் டிஷ்யூஸ் அடுத்தபடியாக நீங்கள் இந்த சாப்டரில் வந்து படிக்க வேண்டியது. நிறைய பேர் என்சிஆர்டி புக்கில் பிளான்ட் டிஷ்யூஸ் இல்லையே அப்படின்னு நினைப்பீங்க. அந்த இடத்துல வந்து என்சிஆர்டி புக் எடுத்துக்கிட்டோன்னா நியூ புக்கில் வந்து அந்த டிஷ்யூ சிஸ்டம் மட்டும்தான் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுவும் வந்து இந்த சாப்டரில் இன்க்ளூடட் தான். ஸோ அந்த டாப்பிக்கை நீங்கள் படிச்சுக்கோங்க. அதை தாண்டி வந்து பிளான்ட் டிஷ்யூஸை வந்து நீங்கள் படிக்கணும். இப்போ பிளான்ட் டிஷ்யூஸை வந்து நம்ம 2 டைப்பாக வந்து பிரிப்போம். மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ ஒன்று இருக்குது, பெர்மனன்ட் டிஷ்யூ வந்து இருக்குது. இந்த பெர்மனன்ட் டிஷ்யூஸில் வந்து நம்ம மறுபடியும் சிம்பிள் பெர்மனன்ட் டிஷ்யூ, காம்ப்ளெக்ஸ் பெர்மனன்ட் டிஷ்யூ அப்படின்னு நம்ம வந்து பிரிப்போம். ஸோ அந்த காம்ப்ளெக்ஸ் பெர்மனன்ட் டிஷ்யூவில் சைலம் அண்ட் ஃப்ளோயம் அது வரைக்கும் நீங்கள் வந்து படிச்சாகணும். அப்போ பிளான்ட் டிஷ்யூஸ் வந்து எல்லாமே வந்து இருக்குது. பிளான்ட் டிஷ்யூஸ் வந்து என்சிஆர்டியில் கொடுக்கலையே, புது என்சிஆர்டியில், அதனால் நம்ம படிக்க வேண்டாம் அப்படிலாம் கிடையாது. இம்பார்ட்டண்டான டாபிக் தான், அதனால் இதே நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க. சரிங்களா? அப்போது அனாட்டமி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த 2 சாப்டரை வந்து இந்த 2 டாப்பிக்கை வந்து நீங்கள் தெளிவாக கவர் பண்ணிடுங்க. அடுத்து 3வதாக நம்ம இந்த வாரம் படிக்க வேண்டிய டாபிக் சாப்டர் என்னென்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ், பூக்கும் தாவரங்களின் பாலின பெருக்கம். இந்த வாரத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாடம் இதுதான். சரிங்களா? இந்த பாடத்திலிருந்து நம்ம 3 கொஸ்டின் வந்து தாராளமாக வந்து எதிர்பார்க்க முடியும். இங்கே பாருங்கள், லாஸ்ட் 5 இயர்ஸில் ஒவ்வொரு வருஷமும் 3 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடிலாம் 2019க்கு முன்னாடி அதுக்கு மேலேயே கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. 4 கொஸ்டின் 5 கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. அப்போது இந்த சாப்டர் வந்து ஒரு முக்கியமான சாப்டர். இதில் இருக்கக்கூடிய எல்லா டாப்பிக்குமே நீங்கள் வந்து படித்து தான் ஆகணும். ஏன்னா இதில் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு 3-4 டாபிக் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ப்ரீ ஃபெர்டிலைசேஷன் ஈவன், போஸ்ட் ஃபெர்டிலைசேஷன் ஈவன், டபுள் ஃபெர்டிலைசேஷன், இது மட்டும்தான் வந்து கொடுத்துருப்பாங்க. அதனால் இந்த சாப்டரில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நீங்கள் டீட்டெயிலாக வந்து படிச்சுக்கோங்க. ஸோ இந்த சாப்டரில் இருக்கக்கூடியதை நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா ஃப்ரீயாகவே வந்து கொடுத்துருக்கோம். சரிங்களா? இந்த சாப்டரை மட்டும் நீங்கள் ட்ரையல் கிளாஸ் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் நம்மளுடைய கிராஷ் கோர்ஸில். ஸோ அதனால் நம்மளுடைய கிராஷ் கோர்ஸ் ஷெடியூலில் நீங்கள் போனீங்க அப்படின்னா இந்த சாப்டரை மட்டும் நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே வந்து அட்டன் பண்ணிக்கலாம். இதுக்கு அமௌண்ட் நீங்கள் பே பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் கிராஷ் கோர்ஸில் இருக்கக்கூடிய சிலபஸில் நீங்கள் இந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸை வந்து சாப்டரை ஃபுல்லாக அட்டன் பண்ணிக்கோங்க. இந்த சாப்டர்லேருந்து 3 கொஸ்டின்ஸுக்கு மேலே வந்து கேட்பாங்க. இந்த டைம் மட்டும் ஒவ்வொரு 5 இயர்ஸ் வந்து 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி நிறையவே கேட்டிருக்காங்க. அதனால் இந்த வருஷமும் நம்ம வந்து 3 கொஸ்டின்ஸ் இல்லைனா அதுக்கு மேலே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த வாரம் நீங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்க வேண்டியது இந்த சாப்டர். அதுக்கு அடுத்தபடியாக அனாட்டமி அண்ட் அதுக்கப்புறம் மார்பாலஜி அண்ட் அனாட்டமி, இந்த இதில் நீங்கள் படிச்சுக்கோங்க. எது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரி, இந்த சாப்டரை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இது தான். ப்ரீ ஃபெர்டிலைசேஷன் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ், போஸ்ட் ஃபெர்டிலைசேஷன் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ். அதாவது அந்த சாப்டரை நீங்கள் ஃபுல்லாகவே வந்து படிக்கணும். இந்த இடத்துல ப்ரீ ஃபெர்டிலைசேஷனுக்கு நடுவில் டபுள் ஃபெர்டிலைசேஷன் அதையும் நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க. அதெல்லாம் 2-3 பேராகிராஃப் தான் வந்து 2 பேராகிராஃப் தான் இருக்கும், அவ்வளோதான். ஸோ இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதையுமே வந்து மிஸ் பண்ண வேண்டாம். A to Z அப்படியே நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க. பிகாஸ் இந்த சாப்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு சாப்டர். அப்போ வீக் 2ல் நீங்கள் பயாலஜியில் என்னென்ன வந்து கவர் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எத்தனை பேர் வந்து நம்ம மார்க் டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணுறீங்க அண்ட் இந்த மாதிரி அப்லோட் பண்ணுற வீடியோஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அப்போ தான் என்னால் வந்து அடுத்து வரக்கூடிய வீடியோஸ் வந்து நல்லா வந்து அப்லோட் பண்ண முடியும். ஓகேங்களா? சரி, அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.